Tamil Bible Study. பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். தாவீது தன்னுடைய தேசத்தை விட்டு அவர் ஓடுறாரு அப்சலோமின் நிமித்தமாக. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அதிகாரம் வருகிறது. தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. உங்களுக்கு இந்த சீபா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி விவசாயத்துடைய வேலைக்காரனாக முன்பு காணப்பட்டான் இல்லையா, அந்த சீபா தான் இது. அப்போ இது தாவீது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாரமெல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு உதவி, ஒரு பெரிய உதவி தான். சரி, என்ன நடக்குது பார்க்கலாம். ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதிகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்றான். அப்போது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு, அதை மேவிபோசேத்தை குறித்து கேட்கிறான். சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். மேவிபோசேத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாவீது என்ன பண்ணான் அப்படின்ட்டு மேவிபோசேத்துக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா தயவு பாராட்டினான். ஆனால் இவன் சீபா என்ன சொல்றான்? நாங்கள் சொன்னோம். அப்போது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். அப்போ இந்த சீபா பார்த்தீங்கன்னா இருக்கிறதான சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிறான். தாவீதும் பார்த்தீங்கன்னா இவன் சொன்னதை இம்மீடியட்டாக நம்பி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வர கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மேவிபோசேத்துக்கு உண்டானதெல்லாம் உன்னுடைய இதாயிற்று என்றாங்க. சீபா சொன்னது அத்தனையும் ஆனால் பொய். பின்னாடி நம்ம வரும்போது அதை பார்க்கலாம். மேவிபோசேத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை பேசி பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய கண்களில் தயவை பெறுகிறதற்கு அந்த சுச்சுவேஷனை சீபா பயன்படுத்தி கொள்ளுகிறான். தாவீதும் இன்னும் என்ன சொல்லலாம், லோ இன் ஸ்பிரிட்ஸ் ஆனபடினால டக்குன்னு அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறான். அதை விசாரிக்க கூட இல்லை தாவீது. உடனே ஒரு தீர்ப்பை கொடுக்குறான். எல்லாம் உனக்குரியதெல்லாம் உனக்கு அப்படின்ட்டு. தாவீது ராஜா பகூரிமிட்டு வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இப்போ இவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? இரத்த பிரியனான மனுஷன் அவன் யுத்த வீரன், நிறைய ரத்தம் சிந்திருக்கான்றது உண்மை. ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லுவார். ஆனபடினாலே நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இரத்த பிரியனான மனுஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக தாவீது இரத்த பிரியனான மனுஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுலுடைய வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார் அப்படின்ட்டு அவன் தூற்றும் போது சொல்றான். ஆனால் சவுலுடைய வீட்டார் அத்தனை பேருக்கும் தயவு தான் பாராட்டினால ரொம்ப ஹானராக அவங்கள நடத்தினான். ஈவன் சவுலையும் சரி, அவனுடைய குமாரன் ஆகிய யோனத்தானின் நிமித்தமாக மேவிபோசேத்துக்கு பார்த்தீங்கன்னா தயவு பாராட்டினது அப்படி நம்ம பார்க்குறோம். ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தையே ரொம்ப நல்லா நடத்தினான் தாவீது. அப்போ இவன் சொல்றதான அந்த குற்றச்சாட்டு நிச்சயமாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், சவுலுடைய டைனாஸ்டியிலிருந்து
இப்போ வந்து தாவீதினுடைய டைனாஸ்டிக் வந்து அந்த இது வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சல். இப்போ அந்த ஒரு ஒரு பொலிட்டீஷியன்ட்டு இன்னொரு பொலிட்டீஷியன்ட்ட போனால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து சிலதெல்லாம் அவங்க இழந்து போவாங்கல்ல. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீமேயி வந்து ஃபீல் பண்ணி இந்த காரியங்களை வந்து பேசுகிறான். சவுலுடைய பக்கம் இருந்து இந்த காரியத்தை பேசுகிறான். அப்போ சொல்றதுல ஒன்றுமே உண்மை இல்லை. அதுக்கு கர்த்தருடைய பேரையும் என்ன பண்ணுறான், அவன் பயன்படுத்துகிறான். கர்த்தர் தான் இதை செஞ்சாங்க. என்னதான் கர்த்தர் செஞ்சாங்க அப்படின்னா, தாவீதினுடைய பாவத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் அனுமதித்தாங்க. இதுக்கும் சவுலுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய், ஏன்னா நீங்க இந்த ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் நீங்க பார்த்துட்டே வரணும். சீபாவை பார்த்தோம், இப்போ வந்து சீமையை பார்த்துட்டு வரோம். அப்போது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நாம் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? கர்த்தர் அப்படி சொன்னாரா? இல்லை ஏன் இப்படி அவன் பேசுறான்? கர்த்தர் வந்து தாவீதை தூஷிக்கணும் அப்படின்னு சொன்னாரா சீமையிட்ட? ஆனா என்ன அப்படின்னா மீனிங் அதுதான். கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது அவன் வந்து தாவீதை அதை எப்படி எடுக்கிறான்னா, கர்த்தர் இதை அனுமதித்தார், கர்த்தர் வந்து சொல்லி அனுப்புனார் அப்படின்ற மாதிரி என்ன பண்றான், அதை எடுக்கிறான். ஆக்சுவலா கர்த்தர் வந்து அப்படி சொல்லி அனுப்பல. அப்ப தனக்கு கிடைக்கிறதான இந்த உண்டாகிறதான இந்த வெட்கத்தை, சிறுமையை வந்து தன் செய்ததான அந்த பாவத்தினால் வந்தது என்று தாவீது அக்செப்ட் பண்ணிக்கிறதான ஒரு காரியம் அது. இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப சீமையை சொல்லுகிறதான அத்தனை காரியம் வந்து தாவீதினுடைய கையினாலே நடந்திருக்குமானால், அதாவது சவுலுடைய இரத்தப்பழி, சவுலுடைய வீட்டாருடைய இரத்தப்பழி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவீது மேல இருந்ததுன்னா தாவீதுக்கு நிச்சயமா கோபம் வந்திருக்கும். யார் மேல? சீமையை மேல கோபம் வந்திருக்கும். ஆனா அவன் கூட இருக்கிறதான அபிசாய்க்கும் மற்றவர்களுக்கு தான் கோபம் வருதே ஒரே தாவீதுக்கு கோபம் வரல. ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து அந்த பாவத்தை பண்ணவே இல்லை. தாவீது வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த காரியத்தை அவன் பண்ணவே இல்லை. ஆனால் அப்படிலாம் நல்லா தெரியும் அவனுக்கு, இந்த நிந்தனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதமாக வரும். இப்ப நம்மளை நிந்திக்கிறதான நிந்தை அது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அல்லது நம்ம செய்கிற நன்மையின் நிமித்தம் வந்தது என்று சொன்னால் வேதம் அதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. இப்ப நாம ஒரு பாவத்தை செய்து அது நிமித்தமாக ஒரு பாடு வந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து பிளெஸிங்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்துல நம்ம ஒண்ணுமே தீமை செய்யல, ஆனாலும் கூட நமக்கு பாடுகள் வருகிறது, தூற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அது வந்து நமக்கு நன்மை, பாக்கியவான்கள் அப்படி சொல்லுது. நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அப்படி நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்ப்பீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்ப ஒரு நன்மை நிமித்தம், இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகள் வரும்பொழுது நீங்கள் அதிக பாக்கியசாலிகளாக இருப்பீங்க, பாக்கியவான்களா இருப்பீங்க. அப்ப தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப இந்த நிந்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த பாடுகள் வருகிறது. ஆனா நிந்தனையான பேச்சு அதை குறித்து அல்ல, சீமையை சொல்லுகிறதான குற்றச்சாட்டு அதை குறித்தே அல்ல. இப்ப அதை குறித்து சொல்லியிருந்தானா வேற. ஆனால் கம்ப்ளீட்டா தாவீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதிமானாய் வந்து எந்த காரியத்தை கையாண்டான்னா, சவுலுடைய அந்த காரியத்தை வந்து நீதிமானாக அவன் செய்ததை நம்ம வந்து பார்த்தோம். அது ஒரு பெரிய ஸ்டோரியா காணப்பட்டுச்சு. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சவுலுடைய அழிவுக்கும் காரணம் முற்றிலுமா சவுல் தானே ஒழிய வேற யாருமே கிடையாது. அதுக்கு தாவீது வந்து ஒரு துளி கூட வந்து கிடையாது. ஆனால் இவனுடைய குற்றச்சாட்டு எல்லாமே தாவீதுனாலதான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது வந்து அர்த்தமற்ற குற்றச்சாட்டு, தேவையில்லாத நிந்தனை. அப்ப தாவீது அதை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, இதுக்கு ஆண்டவர் வந்து பார்த்து கொள்வாரு, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு என் மேல என்ன பண்றாங்க, பழியை சுமத்துகிறார்கள், இதை ஆண்டவர் பார்த்து கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அதை சந்தோஷமா அவன் அக்செப்ட் பண்றான். நாம கூட அப்படிதான் நம்ம பண்ணணும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம செய்யாத குற்றத்திற்காக ஒரு நிந்தனை நமக்கு வருது அப்படின்னு சொன்னா, நன்மை செய்து நமக்கு வந்து நம்மளை குற்றப்படுத்துறாங்க, அர்த்தமற்ற தேவையற்ற பேச்செல்லாம் பேசுறாங்க, நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சந்தோஷப்படணும். நம்ம ரொம்ப டஃப்பான ஒரு இது இல்லை. அப்போ அவனுடைய கேரக்டர்ல இருந்து நம்ம இந்த காரியத்தை பார்க்குறோம். அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக அதை தாவீது புரிந்து கொண்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிசாயை வந்து அடக்குகிறத பார்க்குறோம். நீங்க வந்து இதுல தலையிடாதீங்க, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இதை அனுமதித்தபடினாலே அவன் இந்த காரியத்தை அவன் பேசுறான், அவன் பேசட்டும் அப்படின்ட்டு என்ன சொல்றான் பாருங்க. 11வது வசனம். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்கார எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன்
அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். அதுதான் அவனுடைய ஹோப்பு. நான் செய்யாத ஒரு காரியத்துக்கு தூற்றப்படுகிறேன், செய்த காரியத்துக்கு தூற்றினாலாவது பரவாயில்ல, செய்யாத காரியத்துக்கு தூற்றப்படுகிறேன், கர்த்தர் இந்த சிறுமியை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப்பா பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை பேசுறான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயின் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த இது அப்படியே ஜஸ்ட் திட்டிட்டு போயிட்டுல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவன் இப்படி பேசிட்டே வரான். ஒரு அளவுக்கு மேலே பொறுமை இருக்காது இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், தாவீதினுடைய ஒரு பக்கம் கிரைஸ்டுடைய அந்த நேச்சர் தாவீதுக்கு அப்படியே இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த மாதிரி தான். என்னன்னா தாவீது ஒரு ராஜா. அவன் பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டானதை இப்போ போன அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்துலையும் நம்ம பார்த்தோம், 2 அதிகாரத்துலையும் தனக்குரியதான அந்த மகிமையை விட்டுட்டு, ராஜான்ற ஸ்தானத்தை விட்டுட்டு, ஜனங்களுக்காக, அப்சலோமுக்காக கிடையாது, அது ஜனங்கள் இதனால பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி என்ன பண்றான், விட்டுட்டு தன்னுடைய அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு அவன் ஓடுறான். ஓடினாலும் இதை வாசிக்கிறோம், 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகளும் ஜனங்களும் அவனை தொடர்ந்து போறாங்க. அப்போ இப்படி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணிக்கிட்டே வரான், சிறுமைப்படுத்திக்கிட்டே வரான். இது ஒரு சார சொல்லிட்டு போயிட்டா பரவாயில்ல, தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு அப்படின்லாம். ஆனால் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் டெம்பர் லூஸ் ஆகி என்ன பண்ணலாம், அவனை கொண்டு போட்டுடலாம்ல. ஏன்னா தாவீது வெரி பவர்ஃபுல்னு நமக்கே தெரியும். அவன் மட்டும் கிடையாது, கூட அத்தனை பராக்கிரமசாலிகளும் ஜனங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் தாவீதினுடைய சப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் தாவீதுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதான கூட்டம். அப்போ கிரைஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியெல்லாம் அவரை என்ன பண்ணாங்க, புண்படுத்திகிட்டே இருந்தாங்க. மனுஷனாக அவர் இருக்கும் பொழுது எந்த மூமெண்ட்டும் அவர் டெம்பரை லூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஜனங்களை அழிச்சிடலாம் இல்லை. அவங்க மனதில் யோசிக்கிறதான காரியங்களை அறிகிறார், அவர்கள் பேசுகிறதை காதுகளிலே கேட்கிறார், அவங்களுடைய சிந்தனையெல்லாம் எப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக கடைசியில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வேண்டிக் கொண்டால் இத்தனை தூதர்களை அனுப்ப மாட்டாரோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எந்த மூமெண்ட்டில் சொல்கிறாரு, அவரை பிடிக்க வந்திருக்கும் போது அவருக்கு பேதுரு சப்போர்ட் பண்ண அவனுடைய பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டின போது ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுற, நீ எனக்கு இப்படி சப்போர்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நியமிக்கப்பட்டதான காரியத்தின்படியே தேவனுடைய சித்தத்தின்படி நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதற்கு யாருடைய உதவியும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை கிடையாது, நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா இந்த காரியம் நடக்காது இல்லையா. அப்ப கிரைஸ்ட் எல்லா மூமெண்ட்லயும் கிரைஸ்டுடைய பெரிய சஃபரிங் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிசிக்கல் சஃபரிங்கை பார்க்கலாம், அவர் மனதளவுல அவர் ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டார் என்பது உண்மை. இப்போ தாவீதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனதளவுல ரொம்ப ஏற்கனவே நொந்து போயிருக்கான். என்ன அப்படின்னு சொன்னா, தான் கூட இருந்ததான ஒரு கூட்டம், அதாவது சொந்த குமாரன் மாத்திரமல்ல, ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதமான துரோகிகளாக மாறி போனார்கள். அவனுடைய சொந்த ஆலோசகன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் என்ன பண்ணுறான், சேர்ந்து கொண்டதை பார்க்குறோம், அகிதேப் எல்லாம். அப்போ சிட்டி போயிடுச்சு, தேசம் போயிடுச்சு, தான் ஆண்ட ஜனங்கள் போயிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியோடு கூட காணப்படுறதான சூழ்நிலையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் சீபா பயன்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அவசியமானதெல்லாம் கொண்டு கொடுத்து அவனுடைய எஜமானாகிய மேபிபோசேத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை பண்ணி தாவீதினுடைய இருதயத்தை மேபிபோசேத்துக்கு விரோதமாக திருப்பி அவனுடைய இதெல்லாம் உனக்குண்டு தாவீது என்ன மூமெண்ட் என்ன பண்ணிட்டான் அப்படி சொல்லுகிறதை பார்க்குறோம், அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தாவீது கடைசி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்றான். என்ன அப்படின்னு சொன்னா, என்ன காரணத்திலும் சீமை மேல யாரும் கை போடாதபடிக்கு அந்த சிறுமையை தான் ஏற்றுக்கொண்டு அவன் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சொன்னா அது ஒரு பக்கம் கிரைஸ்டுடைய அந்த கேரக்டர் அதுன்ட்டு. 14வது வசனம், ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்கும் இடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகிதோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அர்கீனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோம் இடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோம், இது முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவீது அப்படி ஒரு ஆலோசனை கொடுத்து ஊசாயை போய் அப்சலோம் இடத்துல நீ சேர்ந்து கொள், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சதை நம்ம பார்த்தோம். அப்ப அப்சலோமை பார்த்து அந்த ஊசாய் சொல்றாரு, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க அப்படின்றார்.
அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானா? உன் சிநேகிதனுடைய நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஊசாய் சொல்றார். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்ட்டு. அப்போது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 10 மறுமனையாட்டிகள் நினைக்கிறான்ல, விட்டுட்டு என்ன பண்ணார் தாவீது, அந்த ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு அவர் போயிட்டார். இப்போ மறுமனையாட்டிகள் கையில தான் இந்த அரண்மனை எல்லாம் இப்போ காணப்படுது. அப்போ அகிதோப்பேல் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறார். என்ன அப்படின்னா, அந்த மறுமனையாட்டிகளிடத்துல எல்லாரும் தெரிகிற மாதிரி நீ என்ன பண்ணுங்க, பிரவேசியும். அப்போது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போவீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும். என்ன ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை வந்து அவர்கள் விலகி இருந்த பொழுது யோவாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கன்சில் பண்ணான் அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்தில் பார்த்தோம்ல. இப்போ இந்த காரியத்தை பண்ணால் இனிமேல் ரெக்கன்சிலேஷனுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இதில் என்ன பொலிட்டிக்கலி என்ன அப்படின்னு சொன்னால், அகிதோப்பேலுடைய ஆலோசனையுடைய அர்த்தம், இப்போ இந்த காரியத்தை செய்தால் உன்னுடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் அப்படின்றத வந்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்க்கணும். அப்படின்னா இனிமேல் தாவீதும் அப்சலோமும் ரெக்கன்சில் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு இஸ்ரவேலர்களுக்கு எல்லாரும் தெரியணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து தேசம் அப்படி பிரிந்து இருக்கு. தாவீதோடு கூட ஒரு கூட்டம் ஓடுது, இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யோசிப்பாங்க, அப்சலோம் கூட இருக்கிறவங்கன்னா, திடீர்னு இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அப்சலோமும் தாவீதும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். என்ன அப்படின்னா, இனி இவங்க சேரவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். அவனுடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தந்திரமாகவும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி சரியான ஒரு ஆலோசனையாக இருக்கும். இஸ்ரவேலர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரியணும், தாவீதும் அப்சலோமும் இனி ஒருபோதும் சேர மாட்டாங்க அப்படின்ட்டு அவர்களுக்கு தெரிந்து உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும். அப்போ அவங்களுக்கு தைரியம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உன் பக்கம் இனி நிற்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னு சொல்கிறான். அது வந்து அப்படி அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னதான காரியங்கள்லாம் அதில் நிறைவேறுது அப்படின்றது அடுத்த பகுதி. அப்படியே அப்சலோமுக்கு உப்பருகியின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியணும், இஸ்ரவேல்ல இருக்க எல்லாருக்கும் தெரியணும் இப்படிப்பட்ட காரியத்தை வந்து அப்சலோம் செய்யறான் அப்படின்றதான அந்த சாட்சி அவர்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, இந்த சீனை வந்து செட் பண்றாங்க. உண்மையிலேயே அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி செய்தான் தான். அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்போ இதுல ஒவ்வொரு கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, அகிதோப்பேலுக்கு இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, அகிதோப்பேலுக்கு இதுல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த அர்த்தத்துலன்னா, அவனுக்கு தாவீது என்ன பண்ணணும், பழி வாங்கணும். தன்னுடைய குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சீரழித்து தானே, அதாவது தன்னுடைய பேத்தியினுடைய குடும்பத்தை வந்து சீரழித்ததானே இந்த தாவீதை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அகிதோப்பேலுக்கு இருந்தது. அதை வந்து அகிதோப்பேல் இந்த ஆலோசனையின் மூலமா நிறைவேற்றுகிறார். அடுத்தது கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தைகள் இதன் மூலமா நிறைவேறுது. அடுத்தது ஒரு மனுஷனுடைய அந்த ஏவல் தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு விதமாக நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம், எவ்வளவு மோசமான திங்கிங் காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்படி அதில் நிறைவேறுகிறது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். கடைசியில் என்னதான் எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே என்ன பண்ணும், நிறைவேறும். மனுஷன் என்னென்னமோ நினைப்பான், அநேக தீமைகளை பண்ணுவான், எல்லாத்தையும் சாதிச்சுதான் நினைப்பான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாரோ அந்த வார்த்தையை மட்டும் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உதாரணம். ஏன்னா அவனை குறித்து இப்படி பேசியிருந்தார், தாவீதை குறித்து ஆண்டவர் இப்படி பேசியிருந்தார். அந்த காரியம் வந்து அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் வந்து பார்க்கும்படியாக அந்த காரியம் வந்து நடந்தது அப்படின்னு சொன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி இது பண்ணான்னு அர்த்தம் கிடையாது. என்ன அப்படின்னா, அப்படி உப்பருகையிலே கூடாரம் போட்டானா இந்த கூடாரம் போட்டிருக்கான், அங்க வந்து பிரவேசிக்க போறான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் விஷயம் என்ன. சரி, வேற ஏதாவது இதுல கேள்வி இருந்தா கேள்வி.